ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ்சி சேனல். ஆல்ரெடி கிச்சன் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன். அதோட கண்டினியூ தான் இது நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு நான் க்ராசரிஸ் எல்லாமே அந்த திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு அதை ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னா நான் கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ், அதாவது ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ஒரு அட்டை பாக்ஸில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் திங்ஸ் நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு சாக்கு பையில் போட்டு அது எல்லாமே நான் போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டேன். நான் மொத்தமாக இதை குப்பையோடு சேர்த்தெல்லாம் போட மாட்டேன். இதை தனியாக வச்சுட்டு வந்துடுவேன். சில பேர் அதை எடுத்து எடைக்கு போட்டுப்பாங்க. அதனாலேயே நான் ஒரு பேக்கில் வச்சு எப்போவுமே எனக்கு பிளாஸ்டிக் எது சேர்ந்தாலுமே நான் இது மாதிரி ஒரு பையில் போட்டு குப்பை தொட்டி ஓரமாக வச்சுட்டு வந்துடுவேன். அதை யாராச்சும் எடைக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் நான் வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ராசரிஸ் திங்ஸ் எல்லாமே பேக்கெட்லேயே இருந்துச்சு. அது எல்லாமே தேவையான பாக்ஸில் எல்லாமே கொட்டி வச்சுட்டு மீதி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எப்போவுமே நான் க்ராசரிஸ் கொட்டிட்டு மீதி இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். தீர அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருப்பேன். தம்பியை எப்போவுமே நான் தூங்க வச்சுட்டு தான் நான் வேலையெல்லாம் பார்ப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து தம்பி சீக்கிரம் முழிச்சிட்டான். நான் கொட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நானும் கொட்டுவேன்னு சொல்லி அதை வாங்கி கொட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் கொட்ட வச்சு கொடுத்து விளாட வச்சிட்டு இருந்தேன். இல்லைன்னா என்னை ஒரு வழி பண்ணிவிடுவான். மந்த்லி க்ராசரிஸ் எப்போவுமே இது மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டான பாக்ஸில் கொட்டி வச்சிட்டோம்னா நமக்கு எப்போவுமே எது தீருது எது தேவை அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதனாலே சில பாக்ஸ்லலாம் பேப்பர்லாம் ஒட்டி இருந்துச்சு. அது எல்லாமே நான் எடுத்து விட்டுட்டேன். இந்த சாம்பார் பவுட்ரு பாக்ஸ் மட்டும் நான் எப்போவுமே பிக்க மாட்டேன். அந்த பேப்பரை என்ன தான் நம்ம விளக்குனாலும் அந்த பேப்பரும் போக மாட்டேங்குது. அது எனக்கு ஒரு அட்வான்டேஜாக போச்சு. சரி, இது சாம்பார் பவுடர்னே எழுதியிருக்கு, அதனால் வச்சுக்கலான்ட்டு வச்சுட்டேன். மந்த்லி க்ராசரிஸ் நான் எவ்வளோ வாங்குகிறேன், எந்தெந்த பொருள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். க்ராசரிஸோட என்னோடய பட்ஜெட் எவ்வளோ, ஒரு 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 சின்ன ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம க்ராசரிஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறது பெருசு இல்லை. அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். என்னென்னா சீக்கிரம் வண்டு வச்சிரும். நம்ம என்ன தான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சாலுமே அந்த வண்டுங்கிறது எப்படி தான் வருதுன்னே தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடி எப்போ தோணுதோ ஃப்ரீ டைமில் கொஞ்சம் தட்டில் ஒரு பெரிய தட்டில் அந்த எதுவாக இருந்தாலுமே கடலைப்பருப்பாகட்டும் பொட்டுக்கல்லையாகட்டும் எந்த பொருளாக இருந்தாலுமே எது வண்டு பிடிக்குதோ அதை நான் தட்டில் கொட்டி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருவேன். அப்படி தான் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவை நான் இது மாதிரி பண்ணிவிடுவேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பொருளில் வண்டு வருது அடிக்கடி அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் ஒரு தட்டில் எதுலையாச்சும் கொட்டி காய வச்சு எடுத்து வைங்க. உங்களுக்கு வண்டே பிடிக்காது, கெட்டு போகாது சீக்கிரம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி ஒரே கலரில் இப்படி இருக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு பட்ஜெட்டில் என்ன வாங்க முடிஞ்சதோ அதை தான் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த டீ, சுகர், காஃபின்னு இருக்கிற பாக்ஸு 100 ருபீஸ் தான், 3மே சேர்த்து. ஆஃபரில் கிடச்சது, ரிலையன்ஸில் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீடியம் சைஸ் இருக்கு இல்லையா, அது கால் இது பிடிக்கும், 250 ml பிடிக்கும். அது 6 பாக்ஸும் எனக்கு டிமார்ட்டில் வாங்கினா அதுவுமே 100 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டோரேஜ் பாக்ஸு, அது எல்லாமே 25 ருபீஸ் தான். அது 5 தான் வாங்கியிருந்தேன். அது மிளகு, சீரகம், கடுகு இது கொட்டி வைக்க போதும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். என்னோடய பட்ஜெட்டில் என்ன முடியுமோ அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ரொம்பவும் ஹை லெவலில் எதுவும் வாங்கலை. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே கழுவாமையே இருந்துச்சு. அந்த
இது வந்து வெங்காய கூடை. ஏன்னா வெங்காயம் இருக்காது, மற்ற எல்லா திங்ஸும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப அழுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி காய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் இதில் பூண்டு அப்புறம் தம்பியோட பழம் இதெல்லாம் வந்து மேலேயே வச்சுப்பேன். அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு அடியில் ஒரு கூடை இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஆன்லைனில் வந்து நிறைய திங்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன். அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா கிச்சன் திங்ஸ் தான் அதிகமாகவே பார்ப்பேன். ஹோம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பார்ப்பேன். என்ன மாதிரி யாரும் இருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ட்ரெஸ்ஸு இது மாதிரி எனக்கு தேவையான திங்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. வீட்டுக்கு என்ன வாங்கலாம், அப்புறம் கிச்சனுக்கு என்ன தேவை, இது மட்டும்தான் எனக்கு மைண்டு போகும். அப்புறம் தம்பிக்கு வந்து டாய்ஸ்லாம் பார்ப்பேன். இது மட்டும்தான் நான் சர்ச் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுத்து வச்சுட்டே இருப்பேன். ஆனால் அதை வாங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து தான் வாங்குவேன். யோசித்து அப்படி தான் வாங்குவேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப தேடி தேடி பார்த்து ஆட் டு கார்டெலாம் கொடுத்து வச்சுருந்தேன். பட் நான் வாங்கலை. எனக்கு வந்து நான் கடைக்கு போகையில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிது. அதனால் நான் 100 ருப்பீஸில் இத்தனை கிடைக்கிது அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன். குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிச்சன் எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ரேக் எல்லாமே ஷெல்ஃப் ஷீட் போட்டுட்டு க்ராசரிஸ் எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு முடிச்சிட்டேன். ஃபைனலாக வந்து வீடு துடைக்கிறது மட்டும்தான். வீட்டை ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டு மாப் போட்டேன். எனக்கு ஃப்ரிட்ஜை வந்து நான் சென்டரில் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதையும் வச்சுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு பக்கத்தில் வந்து சிங்க் இருக்குது. அது பாத்திரம் வந்து கழுவும் போது அந்த தண்ணி எல்லாமே ஃப்ரிட்ஜு சைடில் தான் வந்து தெறிக்கும். அதனால் ஃப்ரிட்ஜை வந்து நான் சென்டராக நகர்த்தி வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கலர் ஸ்டோரேஜ் ரேக் வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எப்படி வைக்கிறேங்கிறத வீடியோஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க.
வீடெல்லாம் மாப் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் நகர்த்த ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு மேலே வந்து நான் தம்பிக்கு வாங்கின ட்ரை மேட் தான் போட்டிருந்தேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணால் ஆயிலெலாம் அப்படியே க்ளீன் ஆகுது. இதை நான் ஒரு 2 வருஷமாகவே நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரே துணியை நான் 2 வருஷம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி போடாமல் யூஸ் பண்ணுங்கள். மெயின் திங், நான் ஃப்ரிட்ஜை வந்து சுற்றி க்ளீன் பண்ணும்போதுமே வந்து நான் அதோடய ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதோட மெயின் ஸ்விட்சை எப்போவுமே ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அது ரொம்பவே நமக்கு சேஃபு. இந்த க்ளீன் பண்ணுறதுல சில பொருள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் தம்பியோட வந்து ஃபீடிங் பாட்டில் மூடி அதில் கிடந்துச்சு. ரொம்ப நாளாக தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. க்ளீன் பண்ணும்போது கிடச்சிருச்சு அது. இந்த கலர் ஸ்டோரேஜ் ரேக் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது. நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் தான் நீ ரொம்ப நாளாக போட்டு வைக்கிற, வாங்குன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. நான் பயந்த மாதிரியே ஆகிடுச்சு. அதில் வந்து அந்த டாப்பில் இருக்கிறது வந்து எனக்கு டேமேஜ் ஆகி தான் வந்திருந்தது. அப்புறம் இது ரிட்டனும் எனக்கு போட முடியல. அதை வச்சு யூஸ் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு வழியாக.
அப்புறம் அந்த ட்ரை மேட் பார்த்திங்கன்னா எங்கேயுமே நான் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துலையும் வந்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல தண்ணி தெறிக்குங்கிறதுனால அந்த இடத்துல வந்து ட்ரை மேட்டை போட்டேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா தம்பி வந்து விளாடாமல் வச்சுருந்த ஒரு டாய்ஸையும் தூக்கி மேலே வச்சு அழகுபடுத்தியாச்சு. இந்த கலர் ரேக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு டேமேஜ் ஆகியிருந்துச்சு, அதையும் சரி பண்ணி யூஸ் பண்ணுறப்ப அதில் நான் வந்து சோப்பு, அப்புறம் கொஞ்சம் டூல்ஸு, தம்பிக்கு தேவையான மருந்து எல்லாமே இதில் தான் நான் வச்சுருப்பேன். ஒரு ரேக்லேயும் ஒரு திங்ஸ் வந்து செப்ரேட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.